உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் தூங்கிட்டால பாரதி? தெரியல ஆதி. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆதி, நானே தமிழை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். என்கிட்ட என்ன பாரதி கேட்கணும்? தமிழ் எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அதை யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க பாரதி. அப்பா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். ஒன்னு என்ன ஃப்ரெண்ட், எவ்வளவு வேணாலும் தாராளமா கேளுங்க. நான் உங்களை அப்பான்னு கூப்பிடவா இல்ல ஃப்ரெண்டுன்னு கூப்பிடவா? ஃப்ரெண்ட், அப்பா, நீங்க எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு ஹாப்பி தான் ஃப்ரெண்ட். ஏன் அப்பா ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடக்கூடாதா என்ன? எல்லாம் உங்க இஷ்டம் தான். வாங்க. அங்க எப்பவும் ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு தான் டிராயிங் ரொம்ப பிடிக்குமே, அதுக்கு ஸ்பெஷலா ஒரு கோச்சிங் கொடுப்பாங்க. நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே அந்த ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க. எனக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்பா, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு உங்க கூடயும் அம்மா கூடயும் இருந்தா மட்டும் போதும். உங்க ரெண்டு பேரையும் பார்க்காம என்னால இருக்கவே முடியாதுப்பா. ப்ளீஸ் பா, என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பாதீங்க. நான் வீட்லயே இருக்கேன். ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட், சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? ஸோ அங்க நீங்க படிச்சீங்கன்னா ஒரு பெஸ்ட் லைஃப் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு அந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதான் சொல்லவே முடியாது. நான் உங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அது எல்லாமே அந்த ஸ்கூலுக்கு போனா கண்டிப்பா நடக்கும். ஆதி, உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச முதல் காரணமே தமிழ் தான். உங்க காதலுக்கு நான் சம்மதம் சொன்னதுக்கு காரணம் தமிழுக்கு ஒரு நல்ல அப்பா வேணுங்கிறதுக்காகவும் தான். ஆனா இப்ப அவ கூட நானும் இல்லாம போறது என்னால தாங்கிக்கவே முடியல. நான் எப்படி என் தமிழை பிரிஞ்சிருப்பேன்? அவளை எங்கேயே ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து பாத்துக்கலாம் ஆதி. நாம ரெண்டு பேரும் அவளை நல்லா பாத்துக்கலாம். என் மனசு பேசுறது உங்களுக்கு கேட்கலையா ஆதி? வழக்கமா என் மனசு நினைக்கிறத என்கிட்ட சொல்லி என்ன ஆச்சரியப்படுத்துவீங்களே, இப்ப என் மனசு பேசுறது உங்களுக்கு கேட்கலையா ஆதி? தமிழ் நம்ம கூட தான் இருக்கணும். ஆதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இத நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. ஆனா என்னால இத சொல்லாம இருக்க முடியாது ஆதி. நீங்க ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.